31:20 நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான் என்பதையும் இன்னும் தன் அருள்கொடைகளை உங்கள் மீது உங்கள் புறத்திலும் அகத்திலும் நிரம்ப செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? சிந்தித்து பார்க்கலான்னு கேட்குறேன். 31:20 ஒவ்வொரு வசனமும் சிந்திச்சாத மட்டும்தான் உணர முடியும். சிந்திக்காத வரைக்கும் வேதம் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் இருக்க நம்பிக்கை மூட நம்பிக்கை. நான் குர்ஆன் வச்சுருக்கிறேன், நான் பைபிள் வச்சுருக்கிறேன், இல்லை வேதங்கள் வச்சுருக்கிறேன், இதை கூட நான் புண்ணியத்தை அடைஞ்சிடுவேன், இது ஓதுனா புண்ணியமே கிடையாது. சிந்தித்து உணர்ந்து அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் புண்ணியம். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும், அல்லாஹ்னா ஏக இறைவன். திரும்ப அந்த அல்லாங்கிற அரபி வார்த்தையை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏக இறைவன், ஒரே கடவுள். வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கின்றான் என்பதையும் இன்னும் தன் அருள்கொடைகளை உங்கள் மீதும் புறத்திலும் அகத்தில் நிரம்ப செய்கிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அகிலமே உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறான். அகத்திலையும் புறத்திலையும் நிரம்ப செய்திருக்கேங்கிறான். இப்படி இருக்கும்போது நாம் ஏன் வறுமையில் இருக்கோம், ஏன் நான் நோயில் இருக்கேன், ஏன் சங்கடத்தில் இருக்கேன், ஏன் வருத்தத்தில் இருக்கேன், இவ்வளோ ஒரு அருள்கொடை நம்மகிட்ட இருக்கேன். அப்போ நம்ம தவற விட்டுட்டோம். அப்படி தானே பாக்கியங்களில் நம்ம கொடுக்கங்கிறான். பொருள் இருந்தால் தைரியமாக இருக்குது, அப்படி உறவு இருந்தால் தைரியம் இருக்குது, அறிவு இருந்தால் தைரியம் இருக்குது. ஆனால் அருள் இருக்குது, பாக்கியம் இருக்குது, ஏன் நமக்கு தைரியம் இல்லை அப்படின்னா நம்ம ஏன் வறுமையிலையும் நோயிலையும் இருக்கிறோம், அல்ல ஏன் சங்கடத்துலையும் வருத்தத்துலையும் இருக்கிறோம், ஏன் பயத்துலேயே இருக்கிறோம்? காரணம் என்ன? நம்ம இது உணரவே இல்லை. எப்படி சொன்னால் வானங்களையும் பூமி உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கிறேன், அகத்திலையும் பொறுத்து நிரம்ப செய்திருக்கேங்கிறான். ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் போதிய அறிவில்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேத ஞானம் இல்லாமலும் அல்லாவை குறித்து தர்க்கம் செய்கிறார்கள். கடவுளை பற்றி தர்க்கம் செய்கிறாங்க. எப்படி தர்க்கம் செய்கிறாங்க? 20 சொல்கிறாங்க, உங்களை எல்லாம் கொடுத்துட்டேன்பாங்கிறான். மனிதனை படைத்து கால நேரத்தையும் வீழ்ச்சிட்டு உங்களுக்கு அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்துட்டேங்கிறான். நீ எதை சம்பாதிச்சுட்டு வேண்டாம். ஆனால் என்ன செய்கிறாங்க? இறைவன் ஏன் எனக்கு தலையில் எழுதிட்டான், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் இந்த நோய் வருது, எனக்கு மட்டும் இந்த வறுமை வருது, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இப்போ மூட நம்பிக்கை போயாச்சு. எப்படி மூட நம்பிக்கையும்? இப்போ நான் என்ன செய்யறது, இது எப்படி நான் பரிகாரம் பண்ணுறது, எப்படி நான் புண்ணியை தேடி போகிறது, எங்கே போனால் எனக்கு தோஷம் கழியும் நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்தக்கூடிய சில மனிதர் என்ன செய்கிறாங்க, ஜோசியம், ஜாதகம், இன்னும் பூஜை, நமஸ்காரம், இப்படி நிறைய கொண்டு போயிட்டாங்க, மூட நம்பிக்கையிலேயே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கடவுள் பேரால். அப்படி தானே? இப்போ நீங்கள் சிரிச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செஞ்சு பார்க்குறோம்? இப்போ நம்மள்ட்ட இருக்க கடவுள் நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கையா கடவுள் நம்பிக்கையா? கடவுளுக்கு பயந்தால் அது கடவுள் நம்பிக்கை, கடவுளுக்கு பயப்பட மற்ற எதுக்கு பயந்தாலும் அது மூட நம்பிக்கை. அப்படி தானே? என்ன சொல்கிறேன்? மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், போதிய அறிவு இல்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் ஞானம் இல்லாமலும் கடவுளை குறித்து, ஏக இறைவனை குறித்து, அதாவது அல்லாவை குறித்து தர்க்கம் செய்கின்றனர். அவன் தான் என் தலையில் எழுதிட்டான், இப்படி என் கஷ்டம் எனக்கு அவன் தான் தலையில் எழுதிட்டான், என் தலையெழுத்து நான் அப்படி தான் வாழ்ந்தாகும். இறைவன் மேலே பழி போடுறோமா இல்லையா? அடுத்து 91 7 8 9 10 91 7 8 9 10 ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியின் மீதும் மனிதனை படைத்துட்டு அவனுக்கு அகிலங்களின் ஞானத்தை கொடுக்குறான். எப்படி சொல்கிறான்? ஆன்மாவின் மீதும் மனசாட்சி அதை செவ்வையாக்கியின் மீதும் சத்தியமாக, செவ்வையாக்கியின் மீது சத்தியமாக அப்பால் அவருக்கு தீமை நன்மையை பிரித்தறிவித்தான். மனசாட்சிக்கு நன்மை தீமை படைத்த உலகத்தில் படைச்சிட்டான், இங்கே நன்மை தீமை பிரித்து வைக்கிறான். இன்றைக்கா நன்மை தீமை உணர்ந்துருக்கிறோமா? நமக்குள்ளே மற்றவன்கிட்ட பார்ப்போம், அவன் கெட்டவன் பார்ப்போம், நான் கெட்டவனா, அவன் நல்லவன் சொல்லுவான், நான் நல்லவனா, அது நல்லதுன்னு பார்க்குறோம், என்கிட்ட நல்லது இருக்கா, இது கெட்டதுன்னு பார்க்குறோம், என்கிட்ட கெட்டது இருக்கா. அப்போ நமக்குள்ளே இவன் பார்க்க சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கின் மீதும் சத்தியமாக அப்பால் அதுக்கு அவன் தீமை நன்மையும் பிரித்தறிவித்தான். அதனை பேணி கொண்டு தினமாக வெட்டி அடைந்து விட்டார். யாரை? மனசாட்சியை, ஆன்மாவை பேணி கொண்டு தினமாக வெட்டி அடைந்து விட்டார். ஆனால் எவன் அதை உதாசனப்படுத்துகிறானோ அவன் திடமாக தோல்வி அடைந்து விட்டான். நம்முடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன, துன்பத்துக்கு காரணம் என்ன, நமக்கு நோய்க்கும் வறுமைக்கு காரணம் என்ன, சங்கடத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஆன்மாவை உதாசனப்படுத்த காரணமாக மனசாட்சியை உதாசனப்படுத்திட்டோம், நியாய உணர்வு இழந்துட்டோம், உண்மையை மறந்துட்டோம், நன்மையை தவறு விட்டுட்டோம். அப்போ என்ன சொன்னோம்? இவ்வளவுமே இறைவனை மறந்தேன் நான். கடவுள் பயம் என்ன? மனசாட்சி தானே.
அப்போ கடவுள் பேரால் நாம் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமோ அவ்வளோ மூட நம்பிக்கை. கடவுள் தேவையற்றவன், உருவமற்றவன், அவனை பார்க்கவும் முடியாது, அவனுக்கு நம்ம செய்யவும் முடியாது. நான் அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். கடவுள் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். கடவுள் நம்ம செய்கிறதுன்னு நினைக்கிறதே மூட நம்பிக்கை தான். கடவுள் சொன்னால் இறைவன் சொன்னால் நான் தேவையற்றேன், இப்போ உனக்கு நீ செஞ்சுக்கோ, உங்களுக்குள்ளே செஞ்சுக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுக்குள்ளேயும் உங்களுக்கிட்ட நண்பர்களையும் மனிதர்களில் நீங்கள் ஜன்மை செஞ்சுக்கணும். அதன் மூலிமா உங்களுக்கு செஞ்சுக்கணும். எனக்கு எதுவும் செய்ய வேணாங்கிறேன். நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு செய்கிறோம். எப்படி? கடவுளை படைச்சாச்சு, கடவுளுக்கு மனைவி பிள்ளைகளை படைச்சாச்சு, அதுக்கு உணவு படைச்சாச்சு. கடவுள் உணவு சாப்பிடாது. என்ன செய்கிறோம்? பால் கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது. பணம் படைச்சா சாப்பிட மாட்டேங்குது. தலையிலே ஊற்றியாச்சு. என்ன செய்கிறோம்? நெய்யை சாரம் அபிஷேகம் பண்ணுறாங்களே, நெய்யை தலையை ஊற்றுறாங்க, பாலை ஊற்றுறாங்க, பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. இப்படி நிறையா ஏன் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இதெல்லாம் உணவு பொருளாச்சு. வீணடிக்கக்கூடாது, விரயம் பண்ணக்கூடாது. எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க, உணவு சாப்பிட முடியாமல் இருக்காங்க, பால் குடிக்க எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் புண்ணியத்தின் போய் சேர வேண்டியது பாவமாக போய் சேர்ந்துருச்சு. செஞ்சு பார்க்கல. இது போய் பிறகு பசியாத்துனா அது புண்ணியம் தானே. ஆனால் அது பசியாத்தில் பசி நிறைய பேர் வாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அண்ணு எல்லாம் கீழே போயிட்டுருக்கு. இது பாவம் தானே. இப்படி நம்ம பக்தியின் பேரால் நிறைய பாவம் செய்கிறோம். நம்ம சிந்திக்கல. நம்மளை தவறாக வழி எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். அப்போ கடவுள் நம்பிக்கைங்கிறது மூட நம்பிக்கையாக மாற்றிட்டாங்களா இல்லையா? மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாக மாற்றிட்டாங்க. மூட நம்பிக்கையெல்லாம் கடவுள் நம்பிக்கையாக மாற்றியாச்சு. அதில் பக்தியை ஏற்படுத்திட்டாங்க, பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயமாக மாறி போச்சு. 4:48 நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். ஏக இறைவன் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதுதானே இணை வைப்பனா? என்ன? இப்போ யாருக்கு பயப்படணும்? இறைவனுக்கு பயப்படணும், மனசாட்சி கட்டுப்படணும், நியாய உணர்வு கீழ்ப்படியணும். ஆனால் மனுஷரும் அதை விட்டாச்சு. படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பயப்படுறோம். இப்படி தானே? இறைவனுக்கு பயப்படாமல் படைப்பினங்களுக்கு பயப்படுறோமா இல்லையா? அது இணை வைப்பு தானே. அப்போ தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இதை தவிர தான் நாடியவருக்கு, தன்னை நாடியவருக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, ஏக இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள். பார்க்காத கடவுளை உருவாக்கியாச்சு, கற்பனைக்கு போயாச்சு, தேவையில்லாதவனுக்கு நம்ம ஏதோ செய்கிறோன்னு செஞ்சாச்சு. இப்போ கடவுளுக்கு பயப்படாமல் செய்கிறோம். படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பயப்படுறோம். மனிதனுக்கு பயப்படுறோம், இன்னும் மற்ற எல்லா உயிரினத்துக்கும் பயப்படுறோம், இன்னும் கால நேரத்துக்கு பயப்படுறோம். பயம் எங்கே இருக்கணும்? கடவுளுக்கு தானே. அப்போ கடவுள் பயப்பட எப்படி செய்யணும்? என்னுடைய பாவத்துக்கும் புண்ணியத்துக்கு நான் தான் காரணத்தை பயப்படணும். நிறைய செஞ்சுருக்கிறோமா? அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கி நான் என் பாவம் செஞ்சேன்னா புண்ணியம் செஞ்சேன்னா என்னுடைய பயம் எதிர்க்கணும். நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, அது என்னை வந்து அடைஞ்சிரும். புண்ணியம் செய்யணுமே, அது என்னை வந்து அடையும். இது நம்பிக்கை. அப்படி தானே? 40:62 அவன்தான் உங்கள் அல்லாஹ், உங்களை படைத்தவன் தான் உங்கள் அல்லாஹ், உங்களுக்காக அகிலங்களை படைத்தவன் தான் உங்கள் இறைவன். அல்லாஹ்னா ஏக இறைவன், ஒரே இறைவன்றதை புரிஞ்சுக்கணும். அல்லாங்கிற அரபி வார்த்தை நம்ம திருப்பி குரானில் படிக்கும்போது அல்லாஹ்ன்ற அரபி வார்த்தை வருது. அதுக்கு ஏக இறைவன்றது பொருள். அப்போ அவன்தான் உங்கள் அல்லாஹ், உங்கள் இறைவன், எல்லா பொருட்களையும் படைப்பாளன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. எனவே நீங்கள் எங்கே திருப்பப்படுவீர்கள்? அவனை தவிர வேறு சக்தி கிடையாதுன்ட்டான். இறைவனை தவிர வேறு சக்தி கிடையாது, கடவுளை தவிர வேறு சக்தியே கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம்? கடவுள் உள்ள சக்தியை மறந்துட்டோம். அதுக்கு பயப்படுறதில்லை. படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பெரிய சக்தின்னு நினச்சிக்கிறோம். அப்படி தானே? அப்படி பேய் கூட பெரிய சக்தி இருக்குது நினச்சிக்கிறோமா இல்லையா? பேய் என்ன ஏதாவது செஞ்சிடும். இப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் நாய்க்கு சக்தி இருக்குது, பூனைக்கு சக்தி இருக்குது, எலிக்கு சக்தி இருக்குது, பல்லிக்கு சக்தி இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சக்தி இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லை? ஏன்னா அது என்னையாவது செஞ்சிருமோ பயப்படுறோம். அப்போ நம்ம பார்க்கணும்ல, நாய் அதுக்கு வந்து முன்கூட்டியே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அது எதையோ பார்க்குது, அது நிழலை பார்த்து கத்துது. என்ன செய்வோம்? அதுக்கு ஏதோ தெரியுது, அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அது பார்வையில் ஏதோ தெரியுது. இரவில் நாய் ஊழட்டான்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஏதோ தெரியுது, அந்த கண்ணுக்கு எதுவும் புலன்படுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, மூட நம்பிக்கை. அது நிழலை பார்த்து கத்தலாம், அது தேவை கத்தலாம், அது வேறு ஏதோ கத்தும். ஆனால் பயம் என்ன? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாயெல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ இங்கே நடக்க போகுது நினைக்கிறோமா இல்லையா? அப்போ சக்தி எதுக்கு இருக்குது? கடவுள் சொன்ன இறைவன் சொல்கிறான், என்னை தவிர வேறு இறைவன் இல்லைன்னா என்னை தவிர வேறு எதுக்கு சக்தி கிடையாது, எல்லாம் எனக்கு உட்பட்டதான். அப்போ நாம் என்ன பண்ணணும்? என்னை படைத்தவனுக்கு தான் மகாசக்தி, என்னை படைத்தவன் மகாசக்தி, அதுலேருந்து எனக்கு உட்பட்டது நான் தான். இந்த உலகத்தில் நாம் தான் சக்தியாக இருக்கும், எல்லாம் நமக்கு கீழே தான், நமக்கு தான் வசப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு சக்தியும் நினைக்கிறோம் இறைவனை தவிர வேறு சக்தியிலே நம்ம எப்போ நம்புகிறோமோ அப்போ தான் உண்மையான இறைவன் முகத்திற்கு திரும்பணும் அர்த்தம். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? இறைவனுக்கு மட்டுமே பயப்படும், வேறு எதுக்கு பயப்பட மாட்டோம், கடவுளுக்கு மட்டும் பயப்படும். இன்றைக்கி பேய்ங்கிறாங்க. இந்த இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்தவங்கள 5 வருஷம் 10 வருஷம் வீட்டிலே வச்சு வளர்ப்பாங்க, வீட்டிலே வச்சு பாதுகாப்பாங்க, அவங்களோடய வாழ்வாங்க. விசேஷம் வரும்போதெல்லாம் அந்த அந்த பிணத்தை எடுத்து அதை சுத்தம் பண்ணி திருப்பி அதுக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டு இப்படி
அதில் பேசுவாங்க, உறவாடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, அவங்கள எப்படி ஒரு அன்பாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அப்போ வீட்லேயே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வச்சுருக்காங்களே, 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் வச்சுருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு பயம் இல்லையா? இறந்தவங்கள வீட்லேயே வச்சுருக்கிறாங்க, மூதாதையரில் வச்சுருக்கிறாங்க, தன்னுடைய உறவுகளை வச்சுருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. என்ன நினைக்கிறாங்க? எங்களோட தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த பேய் இல்லையா? பாம்பை பார்த்து கும்பிட்றாங்க, பால் ஊற்றுறாங்க, முட்டை வைக்கிறாங்க. ஆனால் பாம்பு வரும்போது பயந்துடுறாங்க, அதை அடிச்சிடுறாங்க. ஆனால் பாம்பு கறியே சாப்பிட்ருக்காங்களே ஒரு காலம், அது ஒரு நாட்டில். புரியுதா? அதே மாதிரி தான் இப்படி. அப்போ நாய்கறியை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. இப்படி எதெல்லாம் நம்ம பயப்படுறோமோ இன்னொரு நாட்டில் அதுக்கு வந்து பயமே கிடையாது. அப்போ இங்கே சடங்கு சம்பிரதாயத்தை கொண்டு என்ன செய்யறாங்க? மூட நம்பிக்கை ஏற்படுத்தி நமக்கு எதெல்லாம் பயப்பட வைக்கிறாங்களோ, இங்கே பள்ளியை பார்த்தா பயப்படுறாங்க. பள்ளி மட்டுமே வறுத்து சாப்பிட்றாங்க சில ஊர்களில், சில நாடுகளில், இல்லையா? அப்போ நம்ம எதை கொண்டு நம்ம பயப்படுறோமோ அது நம்ம சிந்திக்க வேண்டியது இது நம்ம கீழே தான். அதை நாம் தான் நமக்கு தான் வசப்பட்டுருக்கு. நம்ம இறைவனுக்கு மட்டும் தான் பயப்படணும்னு சொன்னால் எல்லாமே நமக்கு பணிய ஆரம்பிச்சோம். சரியா? இப்போ இந்த மூட நம்பிக்கை எப்போ விலகணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான இறைவனை அறிவு வரைக்கும் நம்மளிருந்து விலக முடியாது. இறைவனை அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை நாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், வேதம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், நம்ம மூட நம்பிக்கை போயிடும். கால நேரம்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி கால நேரம், சகுனம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 64:13 அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீதே பொறுப்பேற்றுவாராக. கடவுள் ஒருவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவனுக்கு மட்டுமே பயப்படுங்க. நம்பிக்கொண்டவர் நம்பிக்கொண்டு அவன் மீது பொறுப்பேற்றுக்குங்கிறான். என் பக்கம் திரும்புங்கிறான். வேறு எதுக்கும் பயப்படாதீங்க, வேறு எதுக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. பயம் எனக்கு மட்டுமே பயப்படுங்க, எனக்கு மட்டுமே பணியுங்க, நான் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கேன், இல்லையா? 6:17 அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால், உங்களுடைய பாவத்தின் காரணமாக செயலின் காரணமாக அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர நீக்க முடியாது. தெளிவாக பேசுகிறேன். இறைவன் வந்து தெளிவாக சொல்கிறான், என்னை தவிர நீக்க முடியாதுங்கிறான். நான் பரிகாரம் பண்ணி நீக்கிறேன், என்ன சடங்கு பண்ணி நீக்கிறேன், வேறு புண்ணியஸ்தலத்துக்கு போய் நீக்கிறேன், இல்லை மருத்துவத்தில் போய் நான் நீக்கிக்கிறேன், அறிவை கொண்டு நீக்கிறேன், முடியாதுங்கிறான். இறைவன் சொல்கிறான், அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால், யாருக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறான்? உங்களுடைய கரங்களால் செய்து கொண்டது தான். அவனை தவிர நீக்க முடியாது. இன்னும் அவன் ஒரு நன்மையை உண்டாக்கி விட்டால் அவன் எல்லா பொருட்களின் மீதும் எல்லா படைப்பின் மீதும் பேராட்டுடையனாக இருக்கின்றான். இப்போ நன்மை அவன் யார்கிட்ட இருக்குது? அனைத்து நன்மையும் இறைவன்கிட்ட தான் இருக்குது, கருணை கொண்டும் மன்னிப்பை கொண்டும். அப்போ நான் இறைவன் பக்கம் திரும்பாமல் நான் எப்படி செய்கிறேன்? எனக்கு வந்து துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் பரிகாரத்தை கொண்டோ இல்லை மருத்துவத்தை கொண்டோ அல்லது மனிதோட உதவி நாடியோ நான் நீக்கலான்னு பார்க்குறோம். இறைவன் சொன்னால் ஒரு காலம் நீக்க முடியாதுங்கிறேன், இல்லையா? 10:107 அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டுபடி செய்தால் அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டுபடி செய்தால் அதை அவனை தவிர நீக்க முடியாது. திருப்பி சொல்கிறான், உங்கள் வறுமை கொண்டு நோயை கொண்டு பிடிப்பேன், நீங்கள் பணிந்து ஒரு போட்டு என்கிட்ட பணிங்கிறான், நான் நீக்கிறேங்கிறான். வறுமையும் கொண்டு நோயை கொண்டு உங்களுக்கு பிடிப்பேன், நீங்கள் பணிந்து ஒரு போட்டு நீங்கள் பணிந்திருக்க வேண்டாமா? என்கிட்ட பணிஞ்சா நீக்கிறேங்கிறான். ஆனால் பணிய மாட்டோம். என்ன செய்கிறோம்? நான் மருத்துவம் பார்த்துக்கிறேன், நான் மனிதர் உதவி நாடிக்கிறேன், என்கிட்ட பொருள் இருக்குது, அறிவு இருக்குது, அதை கூட தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் சொல்கிறான், அல்லாஹ் உம்மை ஒரு தீமையை உம்மை தீண்டுபடி செய்தால் அது அவனை தவிர நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மை செய்து நாடிட்டால் அவன் அருளை தடுப்பறே வருமில்லை. புரியுதா? இறைவன் எனக்கு நன்மை நாடிட்டானா யாராலும் தடுக்க முடியாது. நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு ஏதோ தடுக்கப்பட்டுன்னு செய்கிறோம், இவங்களால மனிதர் மீது பழி போடுறோம், இவங்களால தடுக்கப்பட்டுச்சு, இவங்க தான் எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க, இதுதான் என் காரியமாகாமல் போச்சு. இறைவன் சொன்னால் நான் உனக்கு நன்மை நாடிட்டேன்னு சொன்னால் யாராலும் தடுக்க முடியாதுங்கிறான். அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினேன்னு சொன்னால் அது யாராலும் நீக்க முடியாதுங்கிறான். அப்போ இறைவன் நம்பிக்கொள்ளுமா இல்லையா? கடவுளை நம்பிக்கொள்ளுமா இல்லையா? மனிதன் மேல் பழி போட வேண்டாம். மனிதனில் கூட நன்மை அடைஞ்சிட முடியாது, சடங்கு கொண்டோ சம்பிரதாயத்தை கொண்டோ நன்மை அடைஞ்சிட முடியாது, மருத்துவத்தை கொண்டோ நம்ம நன்மை அடைஞ்சிட முடியாது. அப்போ நன்மை தீமை எங்கே இருக்குது? நம்முடைய செயலின் காரணமாக இறைவனுடைய அருளை கொண்டு நம்ம நன்மை அடைய முடியும். பாவ மன்னிப்பு கேட்க முடியல, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும் போதோ இறைவன் பக்கம் திரும்பும் போதோ நிச்சயமாக இறைவன் செய்கிறான், சுகப்படுத்துகிறேங்கிறான், தன் அருளை கொண்டு உதவி செய்கிறேங்கிறான். இப்போ அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டுபடி செய்தால் அது அவனை தவிர நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அது அவன் அருளை தடுப்பது எவருமில்லை. தன் அடியாரில் அவன் தான் நாடியோருக்கு அதனை அளிக்கின்றான். புரியுதா? தன் அடியாரில் தான் நாடியோருக்கு, தன்னை நாடியோருக்கு, யார் ஏன் பக்கம் திரும்புகிறாங்களோ, உண்மையான இறைவன் பக்கம் திரும்புகிறாங்களோ, உணர்வு பக்கம் திரும்புகிறாங்களோ, பிரார்த்தனையில் இருக்கிறாங்களோ, தன்னை உணர்கிறாங்களோ, தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு தேடுறாங்களோ அவர்களுக்கு அதனை அளிக்கின்றான். அவன் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையனாக இருக்கின்றான். புரியுதா? இப்போ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து யார் தன்னுடைய
பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறாங்களோ, உணர்கிறாங்களோ, சிந்திக்கிறாங்களோ, உண்மையான இறைவன் பக்கம் பிரார்த்திக்கிறாங்களோ, அவன் சொல்ல மன்னிப்பவனாக இருக்கேங்கிறான். சரியா? அதே மாதிரி 33:17 அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார் கேட்குறான். வேதம் என்ன சொல்லுது? இறைவன் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார்? அந்த துன்பத்தில் யார் பாதுகாக்க முடியுங்க? யாரால் நீக்க முடியாது. போகிறாங்களே, கோயில் குளமாக சுற்றிப்பாங்க, புண்ணியத்தலத்துக்கு போகிறாங்க, நிறைய மருத்துவம் பார்க்குறாங்க, பரிகாரம் பண்ணுறாங்க. எல்லாம் நோய் வந்தால் மருத்துவம் தானே போவோம். நோய் வந்தால் மருத்துவம் தானே போவோம். ஆனால் நோய் வந்து என்ன செய்கிறோம்? பரிகாரம் பண்ண போகிறோமா இல்லையா? ஜாதகம் ஜோசியம் போய் ஏன் எனக்கு நோய் வந்துகிட்டே இருக்குது, ஜாதகம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, உங்கள் நேரம் சரியில்லை, உங்கள் காலம் சரியில்லை, உங்களுக்கு துன்பம் பீடிக்கும், உங்களுக்கு நோய் வரதான் அவன் சொல்கிறான். பொதுவாக அறிவு என்ன? நோய் வந்தால் மருத்துவத்துக்கு போகணும். ஆனால் நோய் வந்தால் என்ன செய்கிறாங்க? இப்போ மருத்துவத்துக்கு போகிறத விட ஜோசி ஜாதகத்துக்கு போகிறது. எனக்கே நோய் வந்துகிட்டே இருக்குது, எனக்கே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ யார் காப்பாற்ற முடியும்? இறைவன் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடினால் அவனிடமிருந்து உங்களை பாதுகாப்பவர் யார்? அல்லது அவன் உங்களுக்கு ஒரு அருளை நாடினால் அவனையின்றி பாதுகாவனும் உதவி செய்வனும் அவர் காண மாட்டார் என்று நீங்கள் கூறுவீராக. படைச்சவன் பக்கம் தான் திரும்பணும். அதுதான் உண்மையான இறை நம்பிக்கை, இதுதான் உண்மையான கடவுள் நம்பிக்கை. படைப்பினங்கள் பக்கம் திரும்பிட்டு சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு நான் கடவுள் நம்புகிறேன் அப்படின்னா அது மூட நம்பிக்கை. இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? நம்மள்ட்ட இருக்க கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை. மதத்தின் அடிப்படையில் இருக்க வச்சு எல்லா கடவுள் நம்பிக்கையும் மூட நம்பிக்கை தான். மதத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய சடங்கு எல்லாமே மூட நம்பிக்கை தான். இப்படி நம்பிக்கையிலேது உள்ளட்சமும் பயபக்தியும் உணர்வும் பணிவும், இது பக்தி. 3:150 அத்தியாயம் 3:150 அல்லாஹ் தான் உங்களை பாதுகாப்பவன், இன்னும் அவனே உதவியாளர் அனைவரையும் மிகவும் நன்மையானவன். படைத்தவன் தான் உங்களை பாதுகாப்பவன், உதவியாளர் அனைவர்களையும் மிகவும் நன்மையானவன் அவன் தான். அப்போ கடவுளே, இறைவனே, படைத்தவனே, எப்படி வேணால் அழைக்கலாம் இல்லையா? உணர்வா, உள்ளத்தோடு, மறைவா, பணிவாகவும் அந்தரமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கிறான். நம்ம கடவுளை அறியாமல் நம்ம ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு கடவுளே கூப்பிட்டா எப்படி இல்லையா? அப்போ நம்பிக்கை உண்மையாக இருக்கா, சத்தியின் பக்கம் இருக்கா, அது உண்மையான கடவுள் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா அப்படின்றது தான் இப்போ இங்கே நம்பிக்கை வரும். ஆனால் இது வரைக்கும் நாம் வச்சுருக்க நம்பிக்கை அது மூட நம்பிக்கை தான். எந்த மதத்தில் இருந்து செஞ்சாலும் சரி. ஏன்னா மதத்துக்கு கடவுளுக்கு மதம் கிடையாது. கடவுளுக்கு மதம் உண்டா? கிடையாது. ஆனால் மதத்துக்கு ஒரு கடவுள் உண்டு, வெவ்வேறு கடவுளாக இருக்கிறார். காரணம் மதவாதிகளே வேதத்தை படிக்கலை, சிந்திக்கலை, உணரலை, கடவுள் அறியலை. அவங்கள ஒரு கற்பனையில் கடவுளை வச்சுக்கிட்டாங்க. மற்றவங்களையும் வாங்க அப்படி அழைக்கிறாங்க. வேறு நீங்கள் வாங்க எங்கள் மதத்துக்கு வந்துருங்க, நாங்கள் ஒரு கடவுளை வணங்குறோம், நீங்கள் எங்கள் மதத்துக்கு வாங்க, நாங்கள் 3 கடவுளை வணங்குறோம், நாங்கள் எங்கள் மதத்துக்கு வந்து பல கடவுள் இருக்காங்க. இப்போ மதத்தை தான் பரப்பிட்டு இருக்காங்க தவிர கடவுளை உணரவே இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? மதத்தை பக்கம் திரும்பாமல், மதவாதி பக்கம் திரும்பாமல், மனசாட்சி பக்கம் திரும்பி கடவுளத்தை இருக்கான், நம்பிக்கை தானே, கடவுள் இருக்கான், பாவமுனையும் ஒன்று இருக்குது, அதுக்கான கூலி இருக்குது. ஏன்னா இறப்புன்னு இருக்குல்ல, இறந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்பணுமா இல்லையா? அப்படி ஏன் நம்பணும்? இந்த மனசாட்சி நம்ம உறுத்துது இல்லை. பாவம் செய்யும்போது மனசாட்சி நம்ம உறுத்துதா உறுத்தலையா? தப்பு செஞ்சுட்டேனே, பொய் சொல்லிட்டேனே, ஏமாற்றிட்டேனே, இப்போ இல்லைனா எப்போயோ ஒரு வாட்டி. சில பேர் பாவம் செஞ்சே வாழ்ந்துருவாங்க. ஆனால் அந்த வயசானதுக்கப்புறம் இப்படி உடல்லாம் சோர்ந்ததுக்கப்புறம் நோய்வாய்ப்படும் போது சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க, அட நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், நிறையா பாவம் செஞ்சுட்டேனே, பாவத்தின் காரணமாக நான் இப்படி இருக்கிறேன், யோசிப்பாங்களா இல்லையா? அல்லது கஷ்டமோ வறுமையோ வரும்போது நான் செஞ்ச பாவம் தான் அந்த மனசாட்சி உறுத்துதா இல்லையா? அப்போ ஏன் உறுத்தணும்? கடவுள் இருக்க போய் தானே அந்த அங்கே அறிவு போகிறது, நீ மனசாட்சி தப்புப்பா, அந்த மனசாட்சி உனக்கு சொல்லுது, அந்த நிந்திக்குது, சொல்கிறோமா இல்லையா? நிந்தித்து கொண்டிருக்க ஆன்மாவை சத்தியமாக ஆன்மாவை பேணி கொண்டால் அவன் வெற்றி அடைஞ்சு விட்டான். இல்லைன்னா அது நிந்திக்க ஆரம்பிச்சிடும், மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிடும், மனசாட்சி கொள்ளுதுன்னு சொல்லுவாங்கள்ல. சரி, அப்போ 3:150 அல்லாஹ் தான், ஏக இறைவன் தான் உங்களை பாதுகாப்பவன், இன்னும் அவனே உதவியாளர் அனைவரும் மிகவும் நன்மையானவன். ஆக அவன் பக்கம் திரும்புங்க. நான் சைத்தானுடைய வேலை என்ன? இறைவன் பக்கம் திரும்பக்கூடாது, இறைவனை விட்டு திருப்பிடணும். எப்படியாச்சும் எப்படி சின்ன சின்ன பயத்தை கொண்டு, பலகீனத்தை கொண்டு, யார்கிட்ட பலகீனம் இருக்கோ, பயம் இருக்கோ, அவங்க என்ன செய்யறான்? பல மூட நம்பிக்கையில் மல சகுனங்களையும் காட்டி, நேரத்தை காட்டி, காலத்தை காட்டி, பள்ளியை காட்டி, பாம்பை காட்டி, இல்லை நாயை காட்டி, இப்படி எதையாவது ஒன்று காட்டி காட்டி செய்வாங்க, பலகீனத்தை ஏற்படுத்தான் சைத்தான். சைத்தானுடைய வேலையாக தானே. 58:10 அத்தியாயம் 58:10 நம்பிக்கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக சைத்தானம் இருந்துள்ள ரகசியம் எது? மூட நம்பிக்கை, பலகீனப்படுத்துறது, சடங்கு ஏற்படுத்துறது, இறைவனுக்கு இணைவிக்க தூண்டுறது, எப்படியாச்சும் இப்படி
எப்படியாச்சும் இறைவனோடு திருப்பி இறைவனுக்கு இணை வைக்க தூண்டணும். அவனுக்கு வேலையை அதுதான், இறைவனுக்கு இணை வைக்க தூண்டணும். அப்போ நம்பிக்கொண்டவர்களை, கடவுள் நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்கும், அவரை கவலைப்படை செய்வதற்காக சைத்தானம் இருந்ததில் ரகசியம். ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி அவனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பிட்டீங்கன்னா, நாம் இறைவன் பக்கம் திரும்பிட்டோம்னா அவனுடைய அனுமதியின்றி அவனை எந்த தீங்கும் நம்ம செய்ய முடியாது. எனவே நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ்வையே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம்பிக்கொண்டவர்கள் ஏக இறைவன் மீது நம்பிக்கை வைக்கணும். பல கடவுளை நம்பாதீங்க, பல இறைவனை நம்பாதீங்க, பல தெய்வங்களை நம்பாதீங்க. ஒரே கடவுள், ஒரே இறைவன், ஏக இறைவன் ஒருவன் தான். எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே இறைவன் தான் நம்பணும். எல்லா மதத்திற்கும் ஒரே இறைவன் தான், எல்லா ஜாதிக்கும் ஒரே இறைவன் தான், எல்லா மொழிக்கும் எல்லா இனத்துக்கும் ஒரே இறைவன் தான், ஒரே கடவுள் தான். ஆமாம் தானே? அதில் மாற்றம் இருக்கா? இயற்கையெல்லாம் ஒன்றா தானே இருக்குது. ஒரு வானம், ஒரு பூமி, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், நட்சத்திரங்கள், பிறப்பு இறப்பு, உணவு, என்ன எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஒரே வழிமுறை தான் இருக்குது. இயற்கையெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. எப்படி பல கடவுள் ஆகும்? எப்படி பல கடவுளுக்கு பல சடங்குகள் உண்டாகும்? ஏன் நம்ம சிந்திக்க மாட்டோம்? காலங்காலமாக முன்னோரையும் மூதாதையை பின்பற்றி, இந்த மதவாதிகளை பின்பற்றி இந்த சடங்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ தான் இறைவன் அடைகிறது? நம்ம இதுக்கு நிறைய வந்து செய்வாங்க, தியானன்ற பேர்லேயும் நிறைய ஆன்மீகற்ற பேரில் நிறைய சொற்பொழிவு ஆட்டிகிட்டே இருக்கிறாங்க. நாம செய்வோம், தியானன்ற பேரில் கண்ணை மூடி கேட்டே இருப்போம். எப்போ விழிக்கிறது? கண்ணை மூடி தியானித்தோம்னா நம்மளை நாமே மறந்துடும், மெய் மறந்துடுவாங்க. மெய் மறக்கக்கூடாது, மெய்யை உணரணும். நம்மளை நாமளே உணரணும். நான் சரியாக தான் இருக்கேனா, நான் உணர்றேனா, சிந்திக்கிறேனா, செயல்படுறேனா இல்லையா? முப்பத்தி 38 வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் அவரிடம் கேட்பீராயின். அப்படி இந்த வானங்களையும் பூமி படைத்த யார் யார்கிட்ட கேட்டான்னு சொல்லுவாங்க? ஒருத்தன் தான்ப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. பூமியில் வரைக்கும் தான் பல கடவுள், வானத்தை பக்கம் தெரியும்னா ஒரே கடவுள். அதெல்லாம் தெரியும் தானே? பூமியில் வரைக்கும் தான் பல கடவுளை உருவாக்க வேண்டியது, பல கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் வானத்தை பக்கம் திரும்பிட்டோம்னா இந்த வான பூமி படைச்சதான்னு கேட்டால் ஒரே கடவுள் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? வானங்களையும் பூமியும் படைத்தது யார் என்று நீர் அவர்களே கேட்பீராயின் அல்லாதான் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். ஒருத்தன் தான் சொல்லுவாங்க, ஒரே கடவுள் தான் சொல்லுவாங்க, நிச்சயமாக கூறுவார்கள். நீர் கூறும், அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதியை நாடினால் நீங்கள் அழைக்கும் அல்லாதவை அக்கேட்டை நீக்க முடியுமா? அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதியை நாடினால் நீங்கள் அழைக்கும் அல்லாதவை அக்கேட்டை அத்தீங்கை நீக்க முடியுமா? அல்லது அவன் எனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அவனுடைய அருளை அவை தடுக்க முடியுமா? கேட்க சொல்கிறேன். ஒரே கடவுள்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ இறைவன் எனக்கு ஏதாவது நான் தீமை நாடிட்டா அதை அவன் நீக்க முடியுமா? அவனை தவிர ஏதாவது நீக்குமா? அல்லது எனக்கு அருளை நாடிட்டானா அதை தவிர ஏதாவது தடுக்க முடியுமா என்பது கவனித்தீர்களா? மேலும் நீர் கூறும் அல்லாவே எனக்கு போதுமானவன். உறுதியாக நம்பிக்கை வைப்பவரெல்லாம் அவனையே உறுதியாக சார்ந்திருக்கட்டும். ஒரே கடவுளை சார்ந்திருக்கட்டும். கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுள் எப்படி வழிபடுறது? மனசில் தான் வழிபடணும், மனசாட்சி கொண்டு வழிபடணும், நியாய உணர்வு கொண்டு வழிபடணும், உண்மையை கொண்டு வழிபடணும், நன்மை கொண்டு வழிபடணும், சத்தியத்தை கொண்டு வழிபடணும். இதுதான் வழிபாடு. இறைவன் வழிபடுறது. வழிபாடுன்னா வச்சுங்க, வெளியே அகத்தில் வழிபட்டால் அது கடவுள் வழிபடுறது, புறத்தில் வழிபட்டால் அது மூட நம்பிக்கை. அப்படிதானே? 9:51 ஒருபோதும் அல்லாஹ் வீத்தையை தவிர எங்களை அணுகாது. அப்படி ஒருபோதும் அல்லாஹ் வீத்தையை தவிர எங்களை அணுகாது. என்ன வச்சுருக்கான்? நன்மைக்கு நன்மை, தீமைன்னு வச்சுருக்கான். நன்மையாளர்னு சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கை கொண்டாடுன்னு சொன்னால் நன்மை தான் வச்சுருப்பான். அப்போ ஒருபோதும் அல்லாஹ் வீத்தையை தவிர எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று கூறுவீராக. நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பூர்ண நம்பிக்கை வைப்பவர்களாக. கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கிறான், வேறு எதுவுமே நம்பிக்கை வைக்க வேண்டாம். நேரத்தின் மீதும் காலத்தின் மீதும், பள்ளியின் மீதும் பூனையின் மீதும், நாய் மீதும் பாம்பு மீது, இப்படி நெருப்பின் மீது, வேறு எதுவுமே நம்பிக்கை வைக்கிறான். நம்பிக்கை எல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை. ஒருபோதும் அல்லாஹ் வீத்தையை தவிர, கடவுள் வீத்தையை தவிர எங்களை அணுகாது, அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன். வேறு எதுவும் என்னை பாதுகாக்காது, வேறு எதுவும் என்னை பாதுகாக்காதானே. ஆனால் நினைக்கிறோம் இதெல்லாம் என்னை பாதுகாத்துறோம். அறிவு கொண்டு பாதுகாத்துக்கிறேன், பணத்தை கொண்டு பாதுகாக்கிறேன், மருத்துவத்தை கொண்டு பாதுகாத்துக்கிறேன், அல்லது இந்த சாமி, இந்த பூஜை, இப்படி இந்த சடங்கு சம்பிரதாயம் கொண்டு என்னை பாதுகாத்துக்கிறேன். கிடையாது. அவனை தவிர அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று கூறுவீராக. நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பூர்ண நம்பிக்கை வைப்பார்களாக. நீங்கள் நம்பிக்கொண்டாதீங்கன்னா அவன் மீது பூர்ண நம்பிக்கை வைக்க, வேறு எதுவுமே நம்பிக்கை வைக்கிறான். உண்மையான கடவுள் மீது உங்களை படத்திலுமே நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான். உங்களை படத்திலுமே நம்பிக்கை வைக்கிறது உண்மையான நம்பிக்கை. நான் படைச்ச மீது நம்பிக்கை வைக்க நம்பிக்கை கிடையாது, அது மூட நம்பிக்கை. நாமளாக ஒன்று படைச்சிட்டு அதுக்கு சடங்கு சமயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா?
படைக்கப்பட்டவன் நம்புறது நம்பிக்கை கிடையாது, அது மூட நம்பிக்கை. எது நம்பிக்கை? என்னை படைத்தவன் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன். என்னை யார் படைத்தான்? சிந்திச்சிருக்கோமா என்னைக்காச்சும்? இந்த கடவுளா அந்த கடவுளா? இதில் வேறு மதம் மாறுவாங்கல்ல, இப்படி எனக்கு இந்த மதம் பிடிச்சிருச்சு நான் மதம் மாறுறேன், அந்த மதம் பிடிச்சி அந்த மதம் மாறுறேன். மதம் பிடிச்சிருச்சு மதம் மாறிடுறோம். எப்படி இது வரைக்கும் செஞ்ச பாவம் இது செஞ்ச புண்ணியமெல்லாம் எப்படி கணக்கு வரும்? இந்த மதம் மாறியாச்சு, இந்த கடவுள் நம்பியாச்சு, அந்த மதம் மாறியாச்சு, அந்த கடவுள் நம்பியாச்சு. எப்படி இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த மதத்தில் இருக்க ஒரு பாவம் செஞ்சுருப்போம், திருப்பி அந்த மதத்துக்கு போகும்போது இன்னொரு புண்ணியம் செய்வோமா? அதே மனசு தானே, அதே மனிதன் தானே, மதம் தான் மாறி இருக்கும், கடவுள் தான் வேறு, பாவம் புண்ணியம்லாம் நம்மக்கிட்ட தானே இருக்குது. அப்போ மதம் மாறணுமா மனசு மாறணுமா? மனம் தானே மாற வேண்டியதாக இருக்குது. பாவத்து பக்கம் புண்ணியத்து பக்கம் திரும்பி புண்ணியம் மீது பாவ மீது தெரிஞ்சுக்கிட்டு மனம் மாறணுமே தவிர மதம் மாறக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு மதம் கிடையாது. திருப்பி நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு மதம் கிடையாது, மதத்துக்குள்ளே போயிட்டோன்னா அது மூட நம்பிக்கை. 64:11 நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொள்ளலாம் இல்லை. நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டெல்லாம் இல்லை. என்ன சொன்னால் அவன் வீச்சை தெரியுது, அவனுக்கு அவன் விதிச்சிருக்கான், நன்மைக்கு நன்மை தீமை தீமை வச்சிருக்கான், அனைத்து காரியம் அவன் நாட்டப்படி நடக்குது. நிகழும் நிகழ்ச்சியெல்லாம் அல்லாவின் அனுமதி கொண்டெல்லாமல் இல்லை. மேலும் எவர் அல்லாவின் மீது நம்பிக்கொள்கிறாரோ அவருடைய இதயத்தை அவன் நேர்வழியில் செலுத்துகின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன், ஒவ்வொரு உள்ளத்தையும் நன்கறிந்தவன். உணர்வு பக்கம் திரும்புறது, உள்ளட்சத்து பக்கம் திரும்புறது, பயபக்தியோடு வாழ்கிறது, இறைவனை வழிபடுறது வழிபாடு கிடையாது. வழிபாடுனது பயபக்தி இல்லாமல் வாழுங்காலங்களில் நம்ம புற வாழ்க்கையில் நினைச்சிடும் பயபக்தியே கிடையாது. பயம் இருக்குது தீமை மீது, நன்மை மீது இல்லை. நன்மை விரும்புகிறோம் ஆனால் தீமைக்கு பயப்படுறோம், தீமையை வெறுக்கிறோம், அதை தான் நம்புகிறோம். அப்படி தானே? இது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்புகிறோம், விரும்புகிறோம், நடந்துருமோன்னு பயப்படுறோம். இது நடந்தால் நல்லா இருக்குமேனு விரும்புகிறோம், அது எப்படி நடக்கும்னு நிராசப்படுறோம். அப்புறம் எண்ணம் தான் நமக்கு விருப்பம் ஒன்றா இருக்குது, எண்ணம் வேறையாக இருக்குது. அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அதுவே உங்களுக்கு இறைவன் ஆகி போச்சு. நாம் எதுக்கெல்லாம் பயப்படுறோமோ அதுதான் நம்முடைய இறைவன். நம்ம உண்மையான இறைவனுக்கு பயப்படுறோமா? சிந்திக்கணும். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இப்போ நான் மூட நம்பிக்கையில் இருக்கேன்னா இறை நம்பிக்கையில் இருக்கேனா, கடவுள் நம்பிக்கை இருக்கேனா, சடங்கில் இருக்கிறேனா? கடவுள் நம்பிக்கிறது என்னை படைத்தவனுக்கு என்னுடைய உள்ளத்தில் நான் வழிபடுறது கடவுள் நம்பிக்கை. புறத்தில் வழிபடுறது எல்லாமே சடங்கு, அது மூட நம்பிக்கை. அப்போ மனசாட்சிக்கு பயப்படவே தவிர வேறு எதுக்கும் பயப்படக்கூடாது. என்னுடைய செயலின் காரணமாக என்னுடைய பாவம், என்னுடைய செயலின் காரணமாக என்னுடைய புண்ணியம். அப்படி தானே? அப்போ மனிதர்களே உங்களையும் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையராகலாம் இல்லையா? அப்போ நாம் யார்? இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு பிரதிநிதி, கலிஃபா. இறைவன் யார்? அகிலங்களுக்கு ஆட்சி, மாலிக். அவன் தான் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிட்டு உங்களின் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக படைச்சிருக்கேங்கிறான். மரணத்தை விதிக்கப்பட்டு தான் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. மரணம் ஏற்கனவே விதிக்கப்பட்டாச்சு, அது யாராலும் தடுக்க முடியாது. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறோமா, இறைவனை உணர்கிறோமா, தன்னை உணர்கிறோமா, பாவம் புண்ணியத்தை அறிகிறோமா? இதுதான் இறைவனை வழிபடுறது. அதனால் நேரம் விதிக்கப்பட்டாச்சு, அதே நேரத்தில் நன்மை தீமை ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு, இனிமேல் வழங்கணும் இல்லை. நம்ம நினைக்கிற இறந்ததுக்கப்புறம் தான் கணக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கேள்வி கணக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே விதிக்கப்பட்டாச்சு. எப்படி? இன்னாருக்கு இதுவும் கிடையாது, இந்த செயலுக்கு இந்த கூலி விதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செயலுக்கான கூலி விதிக்கப்பட்டாச்சு. நாம் எதை செய்கிறோமோ அது நம்ம வந்து அடையும். அதுதான் நம்ம சம்பாதிக்கணும். நம்மளுடைய செயலின் காரணம் நம்ம சம்பாதிக்க தான் நம்மளை அடையுமே தவிர இறைவனை செய்கிறாங்க இவருக்கு தான் விதிக்கலை, இந்த செயலுக்கு தான் விதிச்சிருக்கான். அப்போ நேரம் விதிக்கப்பட்டாச்சு, தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டாச்சு. அந்த தீர்ப்பின் மீது தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பயப்பட வேண்டியது என்ன? பாவத்துக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு, புண்ணியத்துக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. இந்த பயத்தின் மீது நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அதனால் நம்முடைய நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்துடலாம். எது மூட நம்பிக்கை? இறைவனை தவிர எதை நம்பினாலும் எதுக்கு பயந்தாலும் அது மூட நம்பிக்கை. கடவுளை மதத்துக்குள்ளே வச்சு நம்பினோம்னா அதுக்கு மூட நம்பிக்கை. கடவுளுக்கு மதம் கிடையாது, நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தில் மட்டுமே வச்சு நம்பணும். அப்போ கடவுள் நம்பிக்கை நம்ம இல்லாமல் தெரிஞ்சிக்க வேண்டியதான். நம்மளே சுயமாக பரிசோதனை பண்ணிக்க வேண்டியது. நான் மூட நம்பிக்கையில் இருக்கேன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கேன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா உள்ளத்தில் உணர்வாக உள்ளத்தோடு வாழணும், வேறு எதுக்கும் பயப்படக்கூடாது. என்னுடைய பாவத்து புண்ணியத்துக்கு நான் பயப்படணும். இல்லை மூட நம்பிக்கைன்னு சொன்னால் மனசாட்சிக்கு பயப்பட வேண்டாம், மற்ற எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதான், படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் பயப்படலாம். இப்படி அப்போ நம்முடைய பயம் எது மீது இருக்குதோ அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எதுவாக இருக்கணும்னா இறைவனாக இருக்கணும், கடவுளாக இருக்கணும், அது மனசாட்சியாக இருக்கணும். அது ஏக இறைவன், எல்லா உயிருக்கும் எல்லா படைப்புக்கும் ஏக இறைவன் ஒருவனே அப்படிங்கிற எப்போ நம்ம உறுதி கொள்கிறோமோ நம்ம மதத்தை விட்டு வெளியே வந்துடுவோம், சடங்கை விட்டு வெளியே வந்துடுவோம், உணர்வும் உள்ளத்தோடு வாழ்வோம். நம்ம பாவத்தின் விலகி புனித திரும்பத்துக்கு சிந்தனை ஒன்று தான் முக்கியம். அப்போ சிந்திக்கு பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு இல்லாத வரைக்கும் அது மூட நம்பிக்கை. நான் குரானை ஓதிக்கிட்டே இருக்கேன், அது மூட நம்பிக்கை. எப்போ சிந்தித்து உணர்றனோ அது நம்பிக்கை. ஒரு வேதத்தை நான் கையில் வச்சுருக்கேன்னா
அது புண்ணியம் நினைக்கிறது மூட நம்பிக்கை. அந்த வேதத்தின்படி வாழ்றது தான் இறை நம்பிக்கை. சரியா? அதனால் கடவுள் நம்பிக்கை ஆகட்டும், வேத நம்பிக்கை ஆகட்டும், இது எல்லாமே நம்ம சிந்திக்கும் போது தான் நம்ம உண்மையான இறை நம்பிக்கை ஆகும். தவிர சிந்திக்காத வரைக்கும் அது மூட நம்பிக்கை தான். இறைன்னு சொன்னால் சிந்திக்காத மீது வேதனை ஏற்படுத்துறேங்கிறான். சிந்திக்க மாட்டிங்களா, ஆராய மாட்டிங்களா, இதயத்தை பூட்டு போட்டுக்கான்னு கேட்குறான். சிந்தித்து உணர்வாத மீது வேதனை ஏற்படுத்துங்கிறான். சிந்திப்போர் உண்டான்னு கேட்குறான். மனிதன் சிந்தனைக்குரியவன், இந்த வேதம் சிந்தனைக்குரியது. அதில் சிந்தனைக்குரியவர்களுக்கு தான் இந்த வேதம் விளங்கும், புரியும். சிந்திக்காதவருக்கு மூட நம்பிக்கையில் வாழ்ந்து போக வேண்டியதான். இல்லை, எங்கள் இறைவனே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிந்தனை வழியில் முற்றிலும் உன்னை வழிபடக்கூடியவர்களாகும், சடங்கு சமுதாயம் விட்டு விலகி உன்னை நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளவராகும், உன்னை அறியக்கூடியவர்களாகும். உன்னை பற்றி ஞானம் கொடு, இன்னும் எங்களை பற்றி ஞானம் கொடு, படைப்பின் நோக்கத்தை பற்றி ஞானம் கொடு. ஞானத்தின் மீது ஞானத்தை கொண்டு வழிநடத்துவாயாக. நிச்சயமாக எங்கள் மீது இறக்க முடியணும், கருணையாலும். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு.